திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ரெட்டியார்சத்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 56 கிலோ கஞ்சா பறிமுதல். கணவன் மனைவி உட்பட 3 பேர் கைது. திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ரெட்டியார்சத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, திண்டுக்கல் ரெட்டியார்சத்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று இரவு 56 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட கொட்டாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால், அவரது மனைவி நந்தினி, நத்தம் ஊராளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சையது காட்டுவா பாபா என 3 பேர் கைது செய்து ரெட்டியார்சத்திரம் காவல்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு, கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கும் காவல்துறை சார்பில் மிக தீவிரமாக கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் எங்கிருந்து போதைப்பொருள் வாங்கி வந்தனர், வெளி மாநிலத்திலிருந்து வந்துள்ளதா என்ற அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் திண்டுக்கல் நகர்பகுதியில் கிட்டத்தட்ட 18,500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது. அந்த வழக்கும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக இதுவரை 6 பேர்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தற்போது சமீபத்திய கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 நபர்கள் மற்றும் திண்டுக்கல் டவுன் போதை மாத்திரை வழக்கில் குற்றவாளியான அனைவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. குற்றவாளிகளின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளை முடக்கம் குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு, வழக்கு விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. முறையான சாட்சிகளை சேர்த்து புலன் விசாரணை முறைப்படி நிறைவடைந்த பின்பு இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தரும் வகையில் அனைத்து காவல்துறையினரும் கடமையாகும். இந்த போதைப் பொருள் வழக்குகளில் பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் 2 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கு வங்கி கணக்குகள் மற்றும் பிற விவரங்களை பெற்று அதை ஃப்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வழக்கு விசாரணை துரிதமாக போயிட்டு இருக்கு. இப்போ கஞ்சா ஒரு 56 கிலோ இந்த வழக்கில் நம்ம கைப்பற்றிருக்கோம். ஸோ அதனால இன்னுமே தீவிரமான கண்காணிப்பு அந்த ரோந்து நம்ம துரிதப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அனைவர் மேலேயும் குண்டர் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அண்ட் மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை சார்பாக என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, நிறைய தகவல்கள் சொல்றாங்க. சொல்லும்போது சில பேருக்கு அந்த தயக்கம் இருக்கு. அவங்களுடைய பெயரோ, அவங்களுடைய முகவரியோ, அவங்களுடைய ஃபோன் நம்பரோ வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்படுறாங்க. அது தேவையே கிடையாது. இப்போ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மொபைல்லே செயலி இருக்கு. இந்த செயலியில அவங்க தாராளமா எந்த விதமான தகவல்களையும் அதுல தெரிவிக்கலாம். அதில் தகவல்கள் அதை தெரிவிக்கும் போது அவங்களுடைய அடையாளம், அவரோட பெயரோ, ஃபோன் நம்பரோ, மொபைல் நம்பரோ எதுவுமே அதில் தேவைப்படாது. வெறும் தகவல் மட்டும் கொடுத்தா அந்த தகவல் நேரடியாக நம்ம காவல் நிலையங்களுக்கு வரும். அந்த தகவலின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அதனால அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற செயலியை மக்கள் நிறைய பயன்படுத்தணும். அதை படுத்தி அதில் இன்னுமே தகவல்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம மாவட்டத்தில் இன்னுமே இந்த குற்ற சம்பவங்களை இன்னுமே தடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் 6 நபர்கள் மேலே குண்டர் சட்டத்தில் இந்த போதைப்பொருள் கடத்தல் இது சம்பந்தமாக 6 நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கோம். இப்பொழுது சமீபத்தில் இந்த வழக்கில் செய்யப்பட்ட 3 பேரும் சரி, இந்த திண்டுக்கல் டவுனில் இந்த போதை மாத்திரையை பயன்படுத்தின வழக்கிலையும் அவங்க மேலேயும் குண்டர் சட்டத்துக்குண்டான ப்ரொபோசல்ஸை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம்.